வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 கொஷின் பார்ப்போம் இல்லைங்களா? எப்பயுமே நேற்று வந்து ஷெட்யூல் படி நம்ம அதாவது அட்டவணை பார்த்தோம். அட்டவணையில் 5 அட்டவணை பார்த்தோம். மொத்தம் 12ல் 5 அட்டவணை பார்த்தோம். இன்றைக்கி 6வது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா, பழங்குடியினர் அதாவது எஸ்டி பிரிவினர்களுக்கு நலம் மற்றும் நிர்வாகம் பற்றியது தான், அதை பற்றி பேசக்கூடியது தான் 6வது அட்டவணை. ஓகேங்களா? இது எந்தெந்த அந்த பழங்குடியினர் எங்கெல்லாம் வசிக்கக்கூடிய பழங்குடியினர் பற்றி பேசுதுன்னா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த மாநிலங்களில் வசிக்கக்கூடிய பழங்குடியினருடைய நிர்வாகம் பற்றி பேசக்கூடியதான் அட்டவணை 6. ஓகேங்களா? அட்டவணை 7 என்ன பேசுதுன்னா, பட்டியல்கள். அதாவது பட்டியல்கள் என்ன சொல்றது, மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த பட்டியல்களில் இருக்கக்கூடிய மத்திய மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வை பற்றி பேசக்கூடியது தான் இந்த அட்டவணை 7. ஓகே, இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 97 மத்திய பட்டியல் இருந்துச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மாற்றினாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கிறோம். அது புக்லேயே கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வந்து 12th புக், ஐ திங்க் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருப்போம், இப்போ எவ்வளோ இருக்குது, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 8வது அட்டவணை இப்போ என்ன பேசுது அப்படின்னா, மொழிகள் பற்றி பேசக்கூடியதான் 8வது அட்டவணை. இந்த லெசனில் கூட நம்மளுக்கு அந்த மொழிகள் சொல்லியிருக்கிறாங்க. மொழிகள் இதில் கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்திய மொழிகள் 22 மொழிகள், இதை பற்றி பேசக்கூடியதான் 8வது அட்டவணை. இது என்ன சொல்லுது, அதாவது மொழிகள் வந்து எப்படி வந்து அதாவது எத்தனாவது மொழிகளாக அந்த ஆர்டர் நம்மளுக்கு கேட்குறாங்க. கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழி என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டோக்ரி, இதுதான் கடைசியாக சேர்க்கப்பட்ட மொழி. ஸோ எந்தெந்த லெவலில் மொழிகள் இருக்குன்னு பாருங்கள். ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அஸ்ஸாமி, இதில் ஆர்டரை கொடுக்கல நம்மளுக்கு, இந்த புக்கில் இருக்கிறதுல ஆர்டர் கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அஸ்ஸாமி, செகண்ட் பெங்காலி, 3வது குஜராத்தி, 4வது ஹிந்தி, 5 கன்னடம், 6 காஷ்மீரி, 7வது மலையாளம், 8 மணிப்புரி, 9 மராத்தி, 10 கொங்கணி, 11 நேபாளி, 12 வந்து ஒரியா, 13 பஞ்சாபி, 14 சமஸ்கிருதம், 15 சிந்தி, 16வது மொழி தான் தமிழ் மொழி, 17 தெலுங்கு, 18 உருது, 19 மைத்திலி, 20 சாந்தலி, 21 போடோ, 22 டோக்ரி. ஓகேங்களா? இப்படி தான் மொழிகள் சேர்க்கப்பட்டது. இதுதான் ஆர்டர். இதே 8வது அட்டவணையில் தான் இன்னொரு திருத்தம், அதாவது சட்ட திருத்தம் ஒன்று வந்துச்சு. என்னதுன்னா, அதாவது இந்த மொழிகள் வந்து எத்தனாவது மொழியா சேர்க்கப்பட்டது, அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா? 21வது அந்த சட்ட திருத்தத்தின் மூலமா தான் 1967 வந்து சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. சிந்தி மொழி என்னன்னு பார்த்தோம், 15வது மொழி தான் சிந்தி மொழி. இந்த 15வது சிந்தி மொழி தான் 1967 21வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது தான் இந்த சிந்தி மொழி. ஸோ இதுதான் நம்மளுக்கு அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த 71வது சட்ட திருத்தமும் கேட்குறாங்க. 1992 71வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 3 மொழிகள் சேர்க்கப்பட்டது. என்னென்ன மொழிகள்ங்க? 16வது இடத்துல இருக்கக்கூடிய கொங்கணி, 17வது மொழியாக மணிப்புரி, 18வது மொழியாக நேபாளி இது சேர்க்கப்பட்டுச்சு. இதே மாதிரி 92வது சட்ட திருத்தம் 2003 கொண்டு வந்தாங்க. அதாவது 2003 92வது சட்ட திருத்தம். இதன் அடிப்படையில் என்னென்ன மொழிகள் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, 4 மொழிகள் சேர்க்கப்பட்டுச்சு. 4 மொழிகள், அதாவது போடோ அதாவது அஸ்ஸாமில் பேசக்கூடிய போடோ அப்படிங்கிற மொழி 19வது மொழியாகவும், 20வது மொழி டோக்ரி, ஜம்மு காஷ்மீரில் பேசக்கூடிய டோக்ரி. மைத்திலிங்கிறது பீகாரில் பேசக்கூடியது. அந்த மைத்திலி மொழி வந்து 21வது மொழியாகவும், சாந்தலி வந்து 22வது மொழியாகவும். சாந்தலி எங்கே பேசக்கூடியதுங்க? பீகாரில் தான். ஓகே, ஸோ இது 22வது மொழியாக சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு வீடியோ பண்ணிட்டோம். வேற்றுமையில் ஒற்றுமை, இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இது கொஞ்சம் அதாவது ஈஸி தான், பட் லெசன்ஸ் பெருசு. கருத்துக்கள் நம்மளுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் அங்கங்கே சின்ன சின்ன நுணுக்கங்களாக பார்த்தா தான் தெரியும். இதெல்லாமா லைன் பை லைனாக படிக்கணும் அப்படின்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. சின்ன சின்ன இடங்கள்லையும் நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்திய மொழிகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் வந்து மொழிகள் பற்றின டாபிக் தான். இந்தியாவில் வந்து பல மொழிகள் பேசுகிறாங்க. இதில் வந்து 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் வந்து பேசக்கூடிய மொழி 33.
1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி 33 மொழிகள். பழங்காலத்தில் வந்து இந்தியாவில் உள்ள பல பகுதிகளில் பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகமாக நம்ம பார்த்துருப்போம் சமஸ்கிருதத்தில் இலக்கிய இலக்கணங்கள் ஃபர்ஸ்ட் வந்தது சமஸ்கிருதம், அப்புறம் பிராகிருதம் வந்து அதிகமாக நம்ம அந்த வேத காலங்கள்லேயே பார்த்துருப்போம் பிராகிருத மொழி அந்த இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக பேசப்பட்டது இது சமஸ்கிருத மொழி தான். வட இந்தியா முழுவது மொழிகளின் தாயாக கருதப்படுது. ஸோ வட இந்திய மொழிகளின் தாயாக கருதப்படுவது எதுங்க? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வட இந்திய மொழிகளை எழுத தேவநாகிரி என்னும் எழுத்து வடிவம் பெறப்படுகிறது. சமஸ்கிருதம் மற்றும் வட இந்திய மொழிகளை எழுத எந்த எழுத்து வடிவம் பயன்படுத்தப்பட்டது? தேவநாகிரி அப்படிங்கிற எழுத்து வடிவம் பயன்படுத்தப்பட்டது. இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது, வங்காளம் ஆகியவை வட இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள். வட இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் இந்தி, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, காஷ்மீரி, உருது மற்றும் வங்காளம். வடகிழக்கு இந்தியாவில் பேசக்கூடியது அஸ்ஸாமி. வடகிழக்கு இந்தியாவில் அஸ்ஸாமி பேசப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள். பழங்குடி மக்கள் பேசும் பல மொழிகளுக்கு வந்து எழுத்து வடிவமே கிடையாது அப்படிங்கிறாங்க. பழங்குடி மக்கள் பேசக்கூடிய நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை. ஆங்கிலேயரின் 200 ஆண்டுகள் ஆட்சிக்கு பின்னாடி ஆங்கில மொழி பொது இணைப்பாக இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு 22 மொழிகள் மட்டும்தான் இந்திய அரசால இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மனித பண்பாட்டில் மொழி அப்படிங்கிறது ஒரு இணைப்பு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவில் தேசிய அதாவது ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றத்துக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது என்னதாங்க? மிக முக்கிய காரணியாக இருக்கக்கூடியது மொழிகள் தான். இந்தியாவில் தேசிய மொழி இணைப்பு மொழி வட்டார மொழி அப்படின்னு பேசப்படுது. தேசிய மொழி அப்படிங்கும்போது இந்தி அது வந்து தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இணைப்பு மொழியாக ஆங்கிலம். ஒருவருக்கொருவர் பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்களாக இருந்தாலுமே அங்கே இணைப்பு பாலமாக ஒரு இணைப்பு மொழி அப்படிங்கும்போது ஆங்கிலம் ஒரு பொதுவான மொழியாக இணைப்பு மொழியாக இருக்கு. வட்டார மொழி அப்படின்னா அந்தந்த வட்டாரங்கள்ல அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த இனங்கள் பேசக்கூடிய ஒரு மொழியா வட்டார மொழி இதுதான் இங்கே பேசப்படுது. மொழி அப்படின்னா என்ன? மொழி எதன் அடிப்படையில வந்து தீர்மானிக்கப்படுது? அதனுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஆளுமை தன்மை எப்படி பேசப்படுது, எப்படி வந்து அதனுடைய ஆளுமை தன்மை முன்னோக்கி எடுத்து செல்லப்படுது அப்படின்னா அதனுடைய அந்த மொழி பேசக்கூடிய அந்த இனத்தின் அறிவியல், கலை, வரலாறு, சமூக நிலை, பழக்க வழக்கம், ஒழுக்க நெறிகள், எண்ணங்கள், மக்களுடைய எண்ணங்கள், அது சம்மந்தப்பட்ட வாழ்வியல் கூறுகள் இதெல்லாமே பண்பாட்டு இந்த எல்லாமே அந்த மக்களுடைய அந்த மொழியினுடைய பண்பாட்டு நிலைகளை தீர்மானிக்கிறதாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இனம் அப்படின்னாவே நம்மளுக்கு எங்கே அது வந்து பேசிக்காக அங்கே என்ன சொல்லப்படுது? மொழிகள் வச்சு தான் நம்மளுடைய தமிழ் இனம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். ஸோ அதை சார்ந்த மொழி தான் அங்கே முதன்மையாக பேசப்படுது. ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்துட்டு நம்ம மொழிகள் வந்து 22 மொழிகள். நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த அளவு இதெல்லாம் ஆர்டர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சொன்னது தான் ஆர்டர். ஓகேங்களா? வட இந்திய மொழிகளில் பல இந்தோ ஆரிய குடும்பத்தை சார்ந்தவை. வட இந்திய மொழிகளில் பல மொழிகள் வந்து இந்தோ ஆரிய குடும்பத்தை சார்ந்தவையா இருக்கு. பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, குஜராத்தி, வங்காளம், ஒரியா, காஷ்மீரி, சமஸ்கிருதம் இதெல்லாமே இந்திய மக்கள் பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக இந்த மொழிகள் இருக்கு. உயர்கல்வியில ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருக்கு. பிரெஞ்சில் வந்து பிரெஞ்சு மொழி வந்து பாண்டிச்சேரியிலையும், போர்த்துகீசிய மொழி கோவாவிலையும் அதிகம் பேசப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாண்டிச்சேரியில ஏன்னா பிரெஞ்சுக்காரர்கள் அங்கே இருந்தாங்க, அதே மாதிரி போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் இருந்ததுனால இந்த மொழிகள் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. ஸோ மொழிகளும் அங்கே இப்போ இருக்கு, நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் பிரெஞ்சும், கோவாவில் போர்ச்சுகீசிய மொழியும். இந்த மாதிரி பல மொழிகள் நம் நாட்டில் இருக்கு. சமய வேறுபாடு இது நம்ம ஏற்கனவே எந்த டாபிக்ல பார்த்தோம், இது பார்த்துட்டோம். என்னன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், அந்த டாபிக்ல இதுவும் இன்க்ளூட் ஆகும். அதுல இதை தான் போட்டிருப்போம் நம்ம. ஸோ இன்னொரு டைம் பார்ப்போம். இந்திய மக்கள் தொகை கணக்கு 2011 121.09 கோடி. இது பல தடவை பார்த்தது தான். இதுல வந்து இந்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் என்னென்ன மொழி என்னென்ன சமயத்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இந்துக்கள் வந்து 79.80%, இந்துக்கள். இஸ்லாமியர்கள் 14.23%, கிறிஸ்துவர்கள் 2.30%, சீக்கியர்கள் 1.72%, பௌத்தர்கள் 0.07%, சமணம் 0.37%. ஓகே, இந்தியாவில் வாழ்வது இந்த அளவு. இதுதான் இந்த மக்கள் தொகையில இவ்வளவு பேர் இவ்வளவு வந்து டிவிஷனா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இத்தனை கோடி மக்கள், 121 கோடி மக்கள்ல இந்த இவ்வளவு பேர் இந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க.
இதில் வந்து இந்தியாவில் என்னென்ன சமயங்கள் இருக்குங்க? இந்து, பௌத்தம், சமணம், இஸ்லாம், கிறிஸ்துவம், சீக்கியம், பார்சியம் அப்படின்னு சமயங்கள் இருந்தாலும் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்து சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், இந்த 4 மட்டும்தான் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள். ஸோ நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் எத்தனை? 4 சமயங்கள் தான். இந்த 4 சமயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இந்து சமயமும், பௌத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், இது 4 தான் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள். ஓகே. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர்ல இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா போன்ற வடமாநிலங்கள்ல கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள். ஸோ கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் எங்க இருக்காங்க? அருணாச்சல பிரதேசம், மிசோரம், மேகாலயா இந்த மாநிலங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாப் மாநிலத்துல சீக்கியர்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல இது தவிர மற்ற மாநிலங்கள்ல தான் இந்துக்கள் தான் பெரும்பான்மையினவராக இருக்கிறாங்க. சமயத்திற்கு, அதாவது அந்தந்த சமயத்துக்கான வழிபாட்டு தலங்கள்லாம் அமைத்துக் கொள்றதுக்கு ஃப்ரீடம் நம்மள்கிட்ட இருக்கு, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திருவிழாக்களை கொண்டாடுறதும் அது சார்ந்த மத விழாக்கள் எல்லாமே கொண்டாடுறதும் ஒற்றுமையா அந்த ஒற்றுமை அங்க வந்து பறைசாற்றப்படுது. இது சமுதாய அமைப்பில் வேற்றுமைகள். நம்மளுடைய சமுதாய அமைப்பு வட இந்திய மக்களின் வாழ்க்கை முறையிலிருந்து தென்னிந்திய மக்களின் வாழ்க்கை முறை வேறுபட்டதுதான். நம்மளுடைய உணவு, உடை, அணிகளின் பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே மாறுபட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் அங்கேயும் இது எல்லாமே வேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறத அங்கே முடிவாக கொண்டு வருவாங்க. பொருளாதார வேற்றுமைகள். உலக அளவில் பொருள்களை வாங்கும் திறன் அடிப்படையில் இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குன்னு இதை நோட் பண்ணிக்கோங்க. 4வது பிளேஸ்ல இருக்குங்களாம். 4th பிளேஸ்ல நம்மளுடைய வாங்கும் திறன் இருக்கு. நிலத்தின் தன்மைக்கேற்ப பயிர்லாம் விளையுது. ஸோ எல்லா இடங்கள்லையும் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான பயிர் வகைகள் விளையிறது கிடையாது. பல்வேறுபட்ட மாநிலங்களில் பல்வேறு வகையான பயிர்கள் விளைவிக்கப்படுது. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். பஞ்சாப் மாநிலத்தின் பொருளாதார நிலையும் அதன் வளர்ச்சி, சமநிலை, வீழ்ச்சி இதெல்லாமே தீர்மானிக்கக்கூடியது. பஞ்சாப் எடுத்துக்கிட்டோம்னாவே என்னதுங்க? கோதுமை தான். அப்போ அங்கே கோதுமை உற்பத்தி சரியா இருந்துச்சு, அதிக அளவில் இருந்துச்சுன்னா தான் அதனுடைய வளர்ச்சி அங்கே இந்த கோதுமை உற்பத்தி வச்சுதான் பஞ்சாப் மாநிலத்தினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானிக்கப்படுது. அதே போலதான் மற்ற மாநிலங்களும். மேற்கு வங்காளத்துல நெல்லும் சணலும், குஜராத் மகாராஷ்டிரால பருத்தியும், மத்திய பிரதேசம் கர்நாடகால பருப்பு வகைகளும், எண்ணெய் வித்துக்களும், கேரளாவில் வாசனை திரவியங்கள், இதெல்லாம் அந்தந்த மாநிலங்களினுடைய பொருளாதார வளத்தை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை காரணிகளாக இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்னதா ஒரே விதமான வேளாண் பயிர்கள் இந்தியா முழுமைக்கும் விளைவிக்கப்படுறதில்ல. கலப்பு பொருளாதார முறை தான் இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்தந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்பதான் விளைவிக்க முடியும். ஸோ இதை என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பொருளாதார கொள்கை மற்றும் தனியார் துறைகளின் பங்கெடுப்பை இது குறிக்கிறது. இப்படிப்பட்ட பொருளாதார கொள்கை அரசு மற்றும் தனியார் துறைகள் இதுல வந்து தனியார் துறைகளின் பங்கெடுப்பும் இருக்கு. தனிநபர் வருமானம் தான் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சியும் தீர்மானிக்குது. இதன் அடிப்படையில தான் ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி ஆகிய வேற்றுமைகள் நிலவுகிறது. ஸோ பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் மக்களின் வாங்கும் சக்தி பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் இருக்கு. ஸோ அதனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான நிலைகள் இருக்கு. ஏழை, பணக்காரன், முதலாளி, தொழிலாளி அப்படின்னு வேற்றுமை நிலவுது அப்படின்னு சொல்லப்படுது. நிலவியல் அமைப்பின் ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிய கண்டத்துல மத்திய தென்பகுதியில் அமைந்த நாடுதான் இந்தியா. இது வடக்கு தெற்காக எவ்வளவு கிலோமீட்டர்? 3214 கிலோமீட்டர் நீளம். கிழக்கு மேற்காக அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2933 கிலோமீட்டர். ஸோ இதையும் பார்த்துக்கணும் நம்ம. இந்தியாவில் வந்து சமவெளி நிலங்கள், அதாவது விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கு. இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு சிந்து, இந்து அப்படின்லாம் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நம்மளுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அயல்நாட்டவர்கள், ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவை வந்து ஒரே நிலப்பகுதியாக தான் பார்த்தாங்க. ஒரே மாதிரியாக பார்த்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து சிந்து நதி சிந்து அப்படிங்கிற பாயறதுனால இது வந்து ஹிந்த் அப்படின்னு பேரிட்டாங்க. கிரேக்கர்கள் ஃபர்ஸ்ட் இங்கே வந்தபோது சிந்து நதி பாயும் பகுதி அப்படிங்கிறதுனால இதை வந்து சிந்து அப்படின்னு அழைச்சாங்க கிரேக்கர்கள். ஓகே. தொடக்க காலத்துல வந்து பாரசீகர்கள், கிரேக்க படையெடுப்புகளின் விளைவாக இந்தியா வந்து இந்துஸ்தானம் என்ற பெயர் உருவாச்சு. அதுக்கப்புறம் சிந்து என்பதை அவர்கள் ஹிந்து அப்படின்னு உச்சரிச்சிருக்காங்க. அதாவது பாரசீக கிரேக்க படையெடுப்பு காரணமாக இவங்க
இதை தொடர்ந்து தான் இடைக்காலத்தில் வந்த அரேபியர்களும் நமது நாட்டை ஹிந்துஸ்தான் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அரேபியர்கள் கூட நம்ம நாட்டை ஹிந்துஸ்தான் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் பிரிக்கக்கூடியது விந்திய சாத்புரா மலைத்தொடர். பிரிச்சா கூட இந்தியாவை பாரத கண்டம் அப்படின்னு தான் வழங்குறோம். ஒரே கண்டமா பாரத கண்டம் அப்படின்னு தான் வழங்குறோம். இங்க பாருங்க, பிரிச்சது அந்த வட இந்தியா தென்னிந்தியா அந்த இது பிரிவு. அரசியல் ஒற்றுமை. பண்டை தமிழர்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்குனாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது 8 தொகையும் 10 பாட்டுமான இலக்கிய நூல்கள். இந்தியாவின் பழமையான உயர்வான பண்பாடே அதனை ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் பின்னணியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சாதி சமய வேற்றுமைகள் காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா அங்க என்ன பண்ணிட்டோங்க, எல்லாம் ஒன்றுபட்டு பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம ஃப்ரீடம் வாங்கினதுதான் அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டது. அதுதான் மிக முக்கிய ஒரு உதாரணம். அதுதான் இங்க நேரு சொல்லியிருக்கிறாரு, அந்நியர்களை எதிர்ப்பதில் இந்தியர்கள் ஒன்றுபட்டனர். அந்த அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமைமிக்க தேசமாக்கியது என்று சொன்னவர் யாருங்க, ஜவஹர்லால் நேரு. அது எதுல சொல்லியிருக்கிறாருன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ அந்நியர்கள் பல சாதி சமய வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லி பல இது காணப்பட்டாலும் அந்நியர்களை எதிர்க்க இந்தியா ஒன்றுபட்டாங்க. இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டாங்க. அடிப்படையில் அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசத்தை வலிமை மிக்க தேசமாக்கியது. இது பார்த்துக்கோங்க லைன்ஸ். மன்னர்கள் இந்தியா முழுமைக்குமே வெற்றி கண்டு ஆட்சி செய்தமையால் இவங்க என்னென்னலாம் அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மன்னர்களுக்கான பட்டப்பெயர்கள் ராஜாதிராஜன், அதிராஜன், ஏக்ராட், சாம்ராட் இந்த பட்டங்களை பெற்று சீரும் சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்க. மௌரிய பேரரசுல அசோகர், முகலாய பேரரசுகள் அக்பர், அவுரங்கசீப் போன்றோர் இந்தியா முழுமைக்கும் ஒரே மத்திய நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினார்கள். யாரெல்லாம் இந்தியா முழுமைக்கும் ஒரே நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினாங்க? மௌரிய பேரரசரான அசோகரும் முகலாய பேரரசர்களான அக்பர், அவுரங்கசீப். ஓகே. நாடு முழுமைக்கும் பொதுவான சட்டங்கள், பொதுவான நாணயங்கள், அலுவலக மொழியாக பாரசீக மொழி, நீண்ட நெடுஞ்சாலைகள் போன்றவற்றை உருவாக்கி இந்தியா முழுமைக்கும் அரசியல் ஒற்றுமையை இவங்கெல்லாம் நிலைநாட்டினாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா நாடு ஃபுல்லா ஒரே மாதிரியான நாணயங்கள், ஒரே பாரசீக மொழி தான் அலுவலக மொழியாக பாரசீக மொழி கடைபிடிக்கப்பட்டுச்சு. நீண்ட நல்ல சாலை அமைப்பு, இது எல்லாமே அசோகர்னாவே நம்மளுக்கு சாலை அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட் வரும். அதே மாதிரி நிழல், அந்த சாலை முழுவதும் நிறங்களையும் ஓரங்கள்ல மரங்களை நட்டது, இதெல்லாமே நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இதுதான் சொல்லப்படுது. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாடு முழுமைக்குமே பொதுவான ரயில் பாதை, தபால் தந்தி துறையை ஏற்படுத்தி ஒற்றுமை உணர்வை வளர்த்தாங்க. சமய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா திருவிழாக்கள் மக்களை இந்தியர்களாக ஒன்றிணைக்கின்றன. பல சமயங்கள் இருந்த போதும் அங்க சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களை ஒற்றுமை உணர்வோட கொண்டு வருது. இதுல பார்த்தோம்னா பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய குருநானக் ஜெயந்தி, தமிழ்நாட்டில் நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி விழா, வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்கார வேலர் ஆலய கந்த சஷ்டி விழா போன்றவற்றில் சமயங்களை கடந்து அனைத்து மதத்தினருமே கலந்து கொள்றாங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோலையும் பண்ணியிருக்கிறோம், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, எங்கெங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் முதல்ல. பஞ்சாப் மாநிலத்தில் குருநானக் ஜெயந்தி, தமிழ்நாட்டில் நாகூர் தர்காவில் நடைபெறக்கூடிய கந்தூரி விழா, வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்ற விழா, சிக்கல் சிங்கார வேலர் ஆலய கந்த சஷ்டி விழா. ஓகே. சமய விழாக்கள். சமய விழாக்கள்னா இந்து சமயத்தவர் தீபாவளி, நவராத்திரி, சித்திரை திருவிழா, ஸ்ரீநாமி, வைகுண்ட ஏகாதசி, விநாயக சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கும்பமேளா, மாசி மகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கிருஷ்ண ஜெயந்தி, இந்த விழாக்கள்லாம் கொண்டாடுறோம். தமிழகத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் விழா வட இந்தியாவில் மகர சங்கராந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் போன்றவரையும், பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா, சமணர்கள் மகாவீர் ஜெயந்தி இதை கொண்டாடுறாங்க. சீக்கியர்கள் குருநானக் ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடப்படுது. இந்த விழாக்கள் அனைத்துமே அனைத்து சமய மக்களும் தூய அன்பு, சகிப்புத்தன்மை, உண்மையான பக்தி இதன் மூலமா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு தான் வலியுறுத்துது. இது எல்லா விழாக்களுமே ஒவ்வொரு சமயத்திலும் கொண்டாடப்பட்டாலும் இதனுடைய பொதுவான மைய கருத்தா என்ன சொல்லுதுங்க, தூய அன்பும் சகிப்புத்தன்மையும் உண்மையான பக்தியும் இருந்தாதான் இறைவனை அடைய முடியும் என்ற கொள்கையை இது எல்லா சமயமுமே வலியுறுத்துது. ஸோ எல்லா சமயங்களையுமே மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையுடனும் கொண்டாடுறதுனாலதான் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு உலகிற்கு நிலைநாட்ட முடியுது. இந்தியாவில் உள்ள சமயங்களில் ஒரே கடவுள் வழிபாடு கோட்பாடு, ஆன்மாவின் அழியாத தன்மை,
அவதார கோட்பாடு, கர்மவினை கோட்பாடு, வீடு பேறு, இது எல்லா நிலைகளுமே இந்திய சமயங்கள் எல்லாத்துலேயுமே ஒத்திருக்கு. பழக்க வழக்கங்கள், தன்மைகள் எல்லாமே ஒன்றாக தான் இருக்கு. தென்னிந்தியர்கள் வடக்கில் உள்ள காசிக்கு புனித பயணம் மேற்கொள்றதும், வட இந்தியர்கள் வந்து தெற்கே உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித வர்றதும் நமது நாட்டின் சமய ஒற்றுமையும் பண்பாட்டு ஒற்றுமையும் விளக்கக்கூடியதா இருக்கு. வைதீக சமய நெறியில சிவன், விஷ்ணு போன்ற கடவுளர்கள் வணங்குவது, ராமாயணம், மகாபாரதம் போன்ற வீரகாவியங்களை போற்றக்கூடியது, வேதங்கள், பகவத்கீதை, புராணங்கள் போன்றவற்றை புனிதமாக கருதுகின்ற மனநிலை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைங்க. எது முக்கியமா நம்மளுக்கு, அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கலாம். இந்தியா வந்து இலக்கியங்களின் கருவூலமாக திகழக்கூடிய ஒரு நாடு. இலக்கியங்களின் கருவூலமாக திகழ்வது இந்தியா. ஓகே, ஆழ்வார்களாலும் நாயன்மார்களும் எழுதப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், தேவார பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் எழுதப்பட்டது? ஆழ்வார்கள், நாயன்மார்கள். ஓகே, இந்த மாதிரி அதாவது மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, விவிலியம், திருக்குறள் இதெல்லாம் பிற இந்திய மொழிகள் எல்லாத்துலயுமே கிடைக்குது. இது எல்லாமே அதே மாதிரி காளிதாசரின் மேகதூதம், சாகுந்தலம். ஓகே, இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. காளிதாசருடைய மேகதூதம், சாகுந்தலம் காளிதாசருடைய நூல்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு என்ன பாருங்க, அறுவடை திருவிழாக்கள். தமிழகத்துல பொங்கல் விழா அறுவடை திருவிழாவை கொண்டாடுற மாதிரி கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தியா கொண்டாடப்படுது. ஸோ மாநிலங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாநிலங்கள்ல. அதே மாதிரி கேரளாவில் ஓணம் பண்டிகை, மத்திய பிரதேசத்துல லொஹரி, பஞ்சாப்ல பைசாகி. இது ரொம்ப முக்கியங்க, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரளாவில் ஓணம் பண்டிகை, மத்திய பிரதேசத்துல லொஹரி, பஞ்சாப்ல பைசாகி, அஸ்ஸாம்ல போகாலி, பிஹுல பிஹு, அஸ்ஸாம்ல போகாலி பிஹு அப்படிங்கிறது ஒரு இது, வங்காளத்துல நபன்னா. இது மாதிரி அறுவடை திருவிழாக்கள் தான் இதெல்லாமே. ஓணம் பண்டிகையில அறுவடை நாளாக தான் கொண்டாடுறது, சிறப்பித்து சொல்றதுக்கு தான். அதாவது பொங்கல் நம்ம கொண்டாடுற மாதிரி அங்க கொண்டாடுறது தான் இது எல்லாமே. ஸோ இது நம்ம பார்த்துருக்குற, ஏற்கனவே நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, நம்ம நேற்று பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது புக் பேக் கொஸ்டின்ல வந்திருக்கு. பண்பாட்டுல ஒற்றுமை, இது பண்பாட்டுல ஒற்றுமை என்ன சொல்லுதுன்னா, பல்வேறு மத அதாவது நம்மளுடைய சமயங்கள், பல்வேறுபட்ட மக்கள் இங்க வாழ்ந்தாலும் கூட நம்ம பின்பற்றக்கூடிய அந்த சமயமாகட்டும், இலக்கியமாகட்டும், தத்துவ நடைமுறைகள், பாரம்பரியம், மக்களின் மரபு எல்லாமே வந்து ஒரே கருத்துக்களை தான் சொல்லுது, ஒரே கோட்பாடுகளை தான் வலியுறுத்துது அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. ஸோ மக்களுடைய சிந்தனைகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்தோரை வாழ வைக்கக்கூடிய ஒரு சகிப்பு தன்மை இருக்கு, பண்பு இருக்கு, விருந்தோம்பல் பண்பு இருக்கு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு இருக்கு. இதெல்லாமே இன்னைக்கும் நம்ம கிட்ட சிதைவுறாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே தான் சொல்றாங்க. என்னென்ன நம்பிக்கை இருக்கு நம்ம கிட்ட அப்படிங்கிறதான். ஈகை, நட்பு, அந்த இதெல்லாமே இருக்கு, சகிப்புத்தன்மை இதெல்லாமே இருக்கு. கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படின்னா என்ன சொல்றாங்க, இங்கதான் நம்ம கொஞ்சம் இதா பார்க்கணும். இந்திய கட்டடக்கலையின் வளர்ச்சி பெரும்பாலும் சமயம் தொடர்புடையதாக இருந்துருச்சு. பல்லவர் காலத்துல வந்து மாமல்ல சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுண்ட பெருமாள் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் கோயில், திருவள்ளுபுத்தூர் ஆண்டாள் கோயில் இதெல்லாமே பழங்கால தென்னிந்திய கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றுகளாக அமைந்தவை. ஓகேங்களா, ஸோ தென்னிந்திய கட்டடக்கலைக்கான சிறப்பான சான்றுகளாக சொல்லப்படுறது இது எல்லாமே. என்னென்ன, பல்லவர் காலத்தில் இருந்த மாமல்லபுரத்து சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், திருவள்ளுபுத்தூர் ஆண்டாள் கோயில். வட இந்தியாவில் முதலாக ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. சாஞ்சி, சாரநாத் உள்ளிட்ட பல இடங்கள்ல பழமையான ஸ்தூபிகள் இருக்கு. ஸ்தூபிகள். பாரசீக கட்டடப்படையில் மசூதிகள் கட்டப்பட்டன. பூரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரியனார் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவி தேவி கோயில், தாஜ்மஹால், டெல்லி, செங்கோட்டை. இது எல்லாமே வட இந்திய கட்டடக்கலைக்கு சான்று. தென்னிந்திய கட்டடக்கலைக்கு என்னது, வட இந்திய கட்டடக்கலைக்கு என்னது சொல்லப்படுது.
வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசை, தென்னிந்தியாவில் கர்நாடக இசை. இதெல்லாம் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக திகழக்கூடியது. மொழி ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா பல ஒற்றுமை, அதாவது பல்வேறுபட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருந்தாலுமே உணர்வு, அதே தான் சொல்றாங்க திரும்ப திரும்ப, உணர்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடியது மொழிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் பழங்கால வட இந்திய மொழிகளாக வட இந்திய மக்களால் பேசப்பட்டது. பழங்கால வட இந்திய மக்களால் பேசப்பட்டது பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம். ஓகே, பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவிலும் இம்மொழிகள் சமண பௌத்த துறவிகளால் பேசப்பட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் கூட இந்த பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் இந்த மொழிகள் வந்து யாரால பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமண பௌத்த துறவிகளால இந்த மொழிகள் பேசப்பட்டிருக்கு. இது இம்மொழிகள்ல எழுதப்பட்ட இலக்கியங்களும் அறக்கோட்பாடுகளுமே மனித பண்புகளை தான் வலியுறுத்துறது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, செவ்வியல் சிறப்பு, தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலைவளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பண்பாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியை செவ்வியல் மொழி அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மொழி செவ்வியல் மொழியாக இருப்பதற்கு அனைத்து விதத்திலையும் அது சிறப்பு கூறுகளுடன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்கணுமா? தொன்மையா இருக்கணும், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும், மற்ற மொழிகளுக்கெல்லாம் இது தாயாக இருக்கணும், அதனுடைய வளம், சொல்வளம் சிறப்பாக இருக்கணும், இலக்கிய இலக்கண வளங்கள் சிறப்பாக இருக்கணும், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இது எல்லாமே சிறப்பா இருந்தாதான் அந்த மொழி செவ்வியல் மொழியாக போற்றப்படுது. ஓகேங்களா? இந்த காலகட்டங்கள்ல தான், அதாவது இந்த மாதிரியான பழங்கால மொழிகள், இந்த பாலி, பிராகிருத, சமஸ்கிருதம் இந்த மொழிகள் தோன்றிய அதே காலகட்டங்கள் தான் தமிழ் மொழியில அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய நல்ல அந்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய எண்ணற்ற இலக்கியங்கள் தோன்றியிருக்கு. திருவள்ளுவருடைய திருக்குறள் உலக பொதுமறையா அழைக்கக்கூடிய அந்த திருக்குறள் உருவான காலகட்டமாகட்டும், தொல்காப்பியம் தமிழரின் வாழ்வியலை உணர்த்துகிறது. தென்னிந்தியாவில் மூத்த திராவிட மொழியிலிருந்து கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் தோன்றின. இந்த மொழிகள் எல்லாமே புகழ்பெற்ற பல இலக்கியங்கள் இந்த மொழிகள், அதாவது தென்னிந்தியாவில் தோன்றிய இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே நிறைய இலக்கியங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. தென்னிந்திய மக்களின் பண்பாட்டு வாழ்வியல் நெறிமுறைகளையும் உலகுக்கு உணர்த்த இந்த மொழிகள் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்கள் அராபிக் மற்றும் பாரசீக மொழிகள்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்கள் மேற்காசிய நாடுகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எந்தெந்த இது வானவியல், கணிதம், அறிவியல், தத்துவ நூல்கள் இதெல்லாமே ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்னாடி ஆங்கிலம் இந்தியாவில் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டிருக்கு. திருக்குறள், திருவாசகம் போன்ற ஒப்பற்ற தமிழ் நூல்கள் எல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலக மக்களால விரும்பி இன்னைக்கு படிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியரும் ஆங்கிலத்தை கற்க மேற்கத்திய தத்துவங்களையும் இலக்கியங்களையும் தங்கள் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. லிட்டன் பிரபு எழுதிய த சீக்ரெட் வே என்ற நூலை தமிழில் ரகசிய வழி என்ற இதெல்லாம் மனோன்மணியம் சுந்தரனார் மொழிபெயர்த்திருக்கிறார். ரொம்ப பரிச்சயமான ஒரு இது, அடிக்கடி நம்மளுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் இது நம்மளுக்கு வந்திருக்கு. ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் தத்துவங்கள் மேலை நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. விடுதலைக்கு பின்னரும் பிற மொழிகளில் உள்ள சிறந்த நூல்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. எனவேதான் இந்தியாவில் பண்பாட்டு வாழ்வியல் முறையில புவியியல் அமைப்பு இதெல்லாம் வெளிப்படுத்திய மொழிகள் அரசியல் ஒற்றுமை ஏற்படவும் வழிவகுத்தன. அதாவது இந்திய பண்பாட்டின் வாழ்வியல் முறைகளையும் புவியியல் அமைப்பு போன்றவற்றை வெளிப்படுத்த மொழிகள் அரசியல் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் ஒரு பாலமாக இது இருந்திருக்கு அப்படின்னு தான் இது சொல்லப்படுது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினா பார்க்கக்கூடியது இது நம்மளுக்கு அதிகமா வந்திருக்கிறது இல்லைங்களா? இந்த இதை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு கொஸ்டின் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த மைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்த ஏரியாவுக்கு இது கேட்கலாம், அதே மாதிரி இது வட இந்தியாவில் என்ன இது இல்லைங்களா? அவ்வளவுதான். இதுல மொழி குடும்பங்கள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். தென் திராவிட மொழிகள் என்ன, நடு திராவிட மொழிகள் என்ன, வட திராவிட மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
தென் திராவிட மொழிகளாக பார்க்கக்கூடியது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கோரகா, இருளா. நடுத்திராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, குயி, கூவி, கோலமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, உண்டா. வடதிராவிட மொழிகள் ரொம்ப ஈஸி மைண்டில் வச்சுக்கிறது. குருப், மால்தோ, பிராகுய். அதனால தான் இந்த தென் திராவிட மொழிகளையும் வடதிராவிட மொழிகளையும் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப இது நம்ம இது பண்ணிடலாம். எப்படியும் இது மூலம் வச்சு தான் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். ஓகே, இலக்கியத்தில் ஒற்றுமை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த இதை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சப்ஜெக்ட் வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். போரிங்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், பட் கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே கருத்துக்களே சொல்கிற மாதிரியே இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சில நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இலக்கியத்தில் ஒற்றுமை, அதுலேருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.